அருணந்தி சிவாச்சாரியார் சைவ சித்தாந்த பெரியர் இருக்கபடியா சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு வீட்டு திண்ணையிலே இருந்து சைவ சித்தாந்தம் படிப்பித்துக் கொண்டிருந்தார். அன்றைக்கு பாடம் என்னவென்றால் இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு என்றால் என்ன என்று கேட்டால், நல்லதையும் கெட்டதையும் ஒன்றாய் பார்க்க வேண்டும். இதுதான் இருவினை ஒப்பு. கடவுள்கிட்ட போறதுக்கு இது முக்கியம். பாடம் சொல்லி கொண்டிருக்கிறார் அருணந்தி சிவாச்சாரியார். அப்போ வீதி வழியா ஒரு வண்ணார் என்ன செய்தார், உடுப்புகள் இந்த அழுக்கு துணியெல்லாம் கட்டி மூட்டையா இந்த கழுதைக்கு மேலே ஏற்றி கொண்டு போறார். அருணந்தி சிவாச்சாரியார் வகுப்பை நிப்பாட்டிட்டு அந்த கழுதையே பார்த்து கொண்டிருந்தார். கழுதை போயிட்டுது. பிறகு வகுப்பு தொடர்ந்தார். மாலை ஆயிட்டு, தொடர்ந்து வகுப்பு நடக்குது. மாலை ஆகிவிட்டது. மாலை ஆகின நேரத்திலே பழையபடி இந்த உடுப்பு கொண்டு போன வண்ணார் இந்த கழுதையை கொண்டு வந்தார். அருணந்தி சிவாச்சாரியார் வகுப்பை நிப்பாட்டிட்டு இப்பவும் கழுதையை பார்த்தார். பார்த்தவர் திடீரென்று எழும்பினார். மாணவர்களுக்கு இது என்னென்று இவருன்னு எழும்புறாரு பார்த்தா திடீரென்று எழும்பி ஓடி போய் அந்த கழுதையினுடைய காலில் விழுந்து கும்பிட்டார். இது சித்தாந்தத்தில் சொல்லுகிற ஒரு கதை. மாணவர்களுக்கு ஆச்சரியம், ஐயோ உங்களை பெரிய மனுஷன் நாங்க கும்பிட்டு கொண்டிருக்கிறோம், நீங்க போய் ஒரு கழுதையை கும்பிடுறீங்களே சார். சந்தேகமா போச்சு. மெல்ல கேட்டார்கள், ஏன் கழுதையை கும்பிட்டு? அவர் சொன்னார், கழுதை நான் இதனால் வரைக்கும் இருவினை ஒப்பு நல்லதையும் தீயதையும் ஒன்றா பார்க்க வேண்டும் என்றதை சும்மா பாடமா சொல்லி கொண்டிருந்தேன். இன்றைக்கு இந்த கழுதையை பார்த்தேன். காலையில அழுக்கு துணி கொண்டு போற பொழுது அதனுடைய முகபாவம் ஒரே மாதிரி இருந்தது. பின்னேரம் துவைத்து நல்ல துணியை கொண்டு வருகிற பொழுது பார்த்தேன், அப்பவும் அதனுடைய முகபாவம் ஒன்றாக இருந்தது. நான் இது நாள் வரைக்கும் பாடம் சொல்லி கொண்டிருந்தேன். அதுக்குத்தான் உண்மையா இருவினை ஒப்பு புரிந்திருக்கிறது. ஆகவே அது எனக்கு குருவாக மாறிவிட்டது. அதனாலே கும்பிட்டேன். கடவுளை கும்பிட வேண்டும் என்றால் எப்படி கும்பிட வேண்டும்? எல்லா இடத்திலும் கடவுள் உண்டு. சைவம் அதைத்தான் சொல்லுகிறது. எல்லா உலகத்தினுடைய பொருள்கள் அத்தனையுடனும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்பான் என்பதுதான் சைவ சித்தாந்தம் சொல்கிற உண்மை. இறைவன் எல்லா பொருளோடும் ஒன்றாகவும் நிற்பான், அதே நேரத்திலே வேறாகவும் நிற்பான். பாலுக்குள்ளே தண்ணி கலந்து விட்டோம். இப்ப பாலும் தண்ணியும் வேற வேற தெரிகிறதா? இல்லை, ஒன்றாக நிற்கிறான். அதுக்காக பாலும் தண்ணியும் ஒன்றாகுமா? இல்லை, வேறாகவும் நிற்கிறான். உடனாக நிற்பான் என்றால் செலுத்தி நிற்பது. நம்மை எல்லாம் செலுத்தி நிற்கிறது ஆண்டவன். ஆகவே எல்லா உயிர்களோடும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கிறவன் தான் இறைவன். இதுதான் சைவம் சொல்லுகிற உண்மை.